இப்போ அடுத்து அரசன் வருது. அதில் ராஜன் இல்லை, அது எனக்கு அரசன் கதை ஃபுல்லாகவே எனக்கு தெரியும். நான் சொல்லவும் முடியாது, இங்கே சொன்னால் வெற்றி கோச்சுக்குப்பாரு. ராஜன் வருவாரா வரலையானா அதான் வரலாம்னு தான். வரலாம்னா வரேன்னு தான் அர்த்தம், வருகிறார் என்று தான் அர்த்தம். Grand Royal Tours and Dr. Sri Verma Ayutharum Ayurveda presents Behind Its Gold Medal for the Greatest Ever Cult Movie Makers, the signature edition of Honor and Respect. Supported by Alia Cotton Vetigal மற்றும் சட்டைகள், Medway Hospitals, Padmam Veg Restaurant, Air Fiber Wi-Fi. Powered by Arabian Garden Seafood Restaurant, Venus The Hot Water Professionals. Academic Partner Cinema Factory Academy. Kalyanam Catering Partner நம்ம வீட்டு கல்யாணம் Catering. முத்தண்ணா சொல்லி வை, உன மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். டவுன் ஆகிறதாண்டா அவ்வளோ பெரிய கப்பலே இருக்குது. நீ வைக்கிற பேர் உள்பட கதாபாத்திரம் உள்பட பொணந்தண்ணி டக்லஸ் போயிட்டு வீட்டில் பெரியவங்க வர சொல்லு. இதை விட பெரிய யாரப்பா கூட்டம் வர. கீரை வியாபாரம் பண்ணுறவங்க, மாட்டுக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு வியாபாரம் பண்ணுறவங்க, புரோட்டா மாஸ்டரு, இவங்களுக்குள்ளே தான் நான் வளர்ந்தேன். இவங்க எல்லாமே எனக்கு கேரக்டர்ஸ் தான். அதனால தான் என்னால் ஒரு குட்டிச்சாக்கை தூக்கிட்டு வர முடியுது. ஒரு குட்டிச்சாக்கு, புணந்தண்ணி. ஒரு எல்இடி ஒரு இது அமீர் சார், பார்த்துட்டு நம்ம பேசலாம். வணக்கம், என் பேர் கார்த்திகா தேவி. நான் பருத்தி வீரன் படத்தில் சின்ன முத்தார் வேட்டை ஆக்டர் நடிச்சிருந்தேன். ஒரு சிறந்த இயக்குனர், ஒரு மடைமாற்றம் செய்த இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். நடிப்புலையும் பிச்சு உதறார் அப்படின்னு சொல்லலாம். ராஜன் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டர் ஆயிடுச்சு. பருத்தி வீரன் இயக்குனர் திரு அமீர் அவர்களை அன்போடு அரங்கிற்குள் அழைக்கிறோம். அடுத்ததாக இந்த விருதை வழங்குவதற்காக 2 பேரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒருவர் இயக்குனர் சேரன் அவர்கள், இன்னொருவர் இயக்குனர் ராம் அவர்கள். இருவரையும் இந்த விருதை வழங்கி சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். விருது வழங்க போகிற 2 இயக்குனர்களும் மேடையில் இருக்காங்க. விருது யாருக்கு அப்படிங்கிறத காட்சி வடிவத்தில் பார்க்கலாம். The Behind Woods Gold Medal for the greatest ever cult movie maker, Director Amir for Paruthi Veeran. இயக்குனர் அமீர் அவர்களை விருதை பெற்றுக் கொள்வதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சங்கடுத்து ஊதுங்கையா ராசா, சந்தனத்தை எடுத்துக்கிட்டு ராசா, நம்ம ஊரு சன திரட்டி வையே ராசா. அந்த ஒத்தையடி பாதையில அவன் ஓடி வரா காள மாட, அங்க உச்சி பாட ஒசரத்தில அவன் ஆடி வரா காள மாட. கொம்பு 2 குறு குறுக்க, கண்ணு 2 தீப்பிடி. வணக்கம் கோபி. உங்களுக்கும் அரங்கத்தில் இருக்கிற அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அன்புக்கு நன்றி. ராஜன் கதாபாத்திரம் பற்றி எப்போதுமே எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அடுத்து அரசன் வருது. அதில் ராஜன் இல்லை, அது எனக்கு அரசன் கதை ஃபுல்லாகவே எனக்கு தெரியும். நான் சொல்லவும் முடியாது, இங்கே சொன்னால் வெற்றி கோச்சுக்குப்பார். வரலாம் ராஜன். இல்லை, கதையை தான் சொல்லக்கூடாது. இல்லை மீர், கதையை தானே சொல்லக்கூடாது. ராஜன் வருவாரா வரலையானா அதான் வரலாம்னு தான். வரலாம்னா வரேன்னு தான் அர்த்தம், வருகிறார் என்று தான் அர்த்தம்.
ரைட், ராஜன் இருக்கிறார். இல்லை அது வந்து வெற்றியோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து இப்போ நான் இப்போ சேரன் சார்லாம் பவுண்டடு, ராம் எனக்கு டீட்டெயிலாக தெரியலை. நான் ஒரு ஒன்லைன் வச்சுட்டு போயிடுவேன். வெற்றி வந்து எப்படின்னா ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்து ஒரு ரைட்டிங் பண்ணுவார், இன்னொரு ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்து ஒரு ரைட்டிங் பண்ணுவார். அதனால் அவர் எப்போ எதை இருக்கலாம் இல்லாமலும் போகலாங்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் அப்படி தான் இருக்கும். அப்படி தான் என்னை இப்போ வடசென்னைக்கு கூப்பிட்டு வந்தார். ஓகே. அவர் முதல்ல பண்ணலை அதை. நான் சந்தனத்தேவன் ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு வரும்போது தான் என்னை கூப்பிட்டாரு, வரீங்களா அப்படின்னு. சரி ஓகேன்னு போனேன். அதனால் அது அந்த டிசிஷன் அவர் தான் முடிவு பண்ணும். நான் முத்தண்ணா சொல்லி வை, உன்னை மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆங்கர் டவுன் ஆங்கர் தான். நான் டவுன் ஆங்கர் தான்டா, அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. மாஸ். ஆக்சுவலாக அந்த இதில் போடையில் ஒன்று போட்டாங்க, ப்ரூட்டல் எட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. அமீர் அவர்களுடைய படம்னா ஒரு மாதிரி ரத்தம் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், ஆனால் அதே நேரத்துக்குள்ள அதில் நுட்பமாக ஒன்று இருக்கும். பருத்தி வீரனுக்குள்ளே ஒரு மெட்ராஸ் ஜெயிலாம் பார்க்கணுமாமா அப்படின்னு சித்தப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டருக்குள்ளே ஒரு காதல் கொண்டு வர்றது இருக்குல்ல, அதை அந்த படத்தில் எப்படி கொண்டு வந்துட்டீங்க எடுத்த உடனேமே? இல்லை, காதல் வந்து முதல்ல எனக்குள்ளே இருக்குது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எனக்குள்ளே காதல் இருக்குது, இப்போவும் இருக்குது, நான் மரணிக்கிறது வரைக்கும் இருக்கும். அதனால் பருத்தி வீரனுக்குள்ளே அதை கொண்டு வர்றது ஒன்றும் பெரிய விஷயமாக எனக்கு தோணலை. ரெண்டாவது, நான் பார்த்த ஒரு நிகழ்வோட மையப்புள்ளியிலிருந்து தான் பருத்தி வீரனை தொடங்கினேன். நான் ஒரு காதல் நிகழ்வு தான். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காதலித்து வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது அவங்க சந்தித்த ஒரு நிகழ்வு இருந்தது. அதை நான் நேரடியாக என்னுடைய கண்ணால் பார்த்தேன். நான் என்னுடைய மதுரை பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன். அது என் மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த பெண் என்ன நம்பி இவன் கூட வந்தா, இவன் என்ன கனவுகளோடு சுமந்து அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போனான், அவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு, இதை ரிவர்ஸில் தான் இந்த ஸ்கிரிப்டை நான் ஒர்க் பண்ணேன் நான். ஸோ அதனால் அதை காதல் கொண்டு வர்றதில் எனக்கு பெரிய தயக்கமோ இதுவோ இல்லை. நான் ஆக்சுவலாக முதல்ல வச்ச டைட்டில் வந்து வார்த்தை தவறி விட்டாயின்னு தான் வச்சேன். அந்த படத்துக்கு ரொம்ப சாஃப்ட் டோனில் இருந்தது, புதிய வார்ப்புகள் போல் இருந்தது. அது வேணாம் அப்படின்றதுனால மௌனம் பேசியதே ராம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், எல்லாரையும் ஈர்க்கிறது மாதிரி ஒன்று இருந்தால் பெட்டராக இருக்கும்னு. அப்போ எல்லோரும் எனக்கு சொன்னது முத்தழகு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ எனக்கு திரும்பவும் கருத்தம்மாவுக்கு பக்கத்தில் போய் நின்றும் அது அப்படின்றதுனால தான் இந்த பருத்தி வீரன்ற டைட்டில் எடுத்துகிட்டு வந்தேன். காதல் தான் ரொம்ப முக்கியமானது. நான் அந்த புள்ளியிலேருந்து தான் அந்த கதையவே தொடங்கினேன். அதனால் எனக்கு ஒரு குழப்பமும் இல்லை. ஓகே. அந்த ராம அவர்கள் சொன்னபோது கூட சொன்னார், நம்ம கவனித்திராத கேரக்டர்ஸை கவனித்து அதோட அழகை அப்படியே ஒரிஜினலாக வைப்பார் அப்படின்னு. நீங்கள் வைக்கிற பேர் உள்பட, கதாபாத்திரம் உள்பட, பொணந்தண்ணி, டக்லஸ்ஸு, ஊருக்குள்ளே இப்படியெல்லாம் ஆளுங்க இருப்பாங்க அப்படின்னே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்கள நீங்கள் கவனிச்சிருக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. மனிதர்களை ரொம்ப கவனிக்கக்கூடியவர் அமீர். ஆமாம், நான் வளர்ந்த சூழல் அப்படி. எனக்கு ஒரே ஒரு வீடு தான். நான் வளர்ந்தது மதுரை ரொம்ப ஃபேமஸான இடம், கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு பக்கத்தில், மீனாட்சி கோயில் பக்கத்தில் யானைக்கல்னு ஒரு பிளேஸு. அது யானை சிலை தான் அதோட அடையாளம். அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு. கிட்டத்தட்ட இப்போ இங்கேருந்து அந்த கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அதுபோல் இன்னொரு மடங்கு தூரமாக இருக்கிற ஒரு பாதை இருக்கும். அதுக்குள்ளே ஒரே ஒரு வீடு தான் எங்கள் வீடு. இப்போவும் அந்த வீடு அப்படியே இருக்குது. 8C யானைக்கல் அப்படின்னு போனால் அதுதான் என் வீடு, நான் வளர்ந்த வீடு. ஆனால் இந்த இடைப்பட்ட தூரத்தில் ஒரு வீடு தான். இங்கே சுற்றி இருந்த மனிதர்கள் எல்லாமே ரொம்ப கடைநிலை மனிதர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள், ரிக்ஷா ஓட்டுறவங்க, ட்ரைசைக்கிள் ஓட்டுறவங்க, கீரை வியாபாரம் பண்ணுறவங்க, மாட்டுக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு வியாபாரம் பண்ணுறவங்க, புரோட்டா மாஸ்டரு, இவங்களுக்குள்ளே தான் நான் வளர்ந்தேன். நான் இவங்க எல்லாமே எனக்கு கேரக்டர்ஸ் தான். எல்லாரையும் மைண்டில் இருந்துகிட்டே இருக்காங்க. அதனால தான் என்னால் ஒரு குட்டி சாக்கை தூக்கிட்டு வர முடியுது. ஒரு குட்டி சாக்கு, பொணந்தண்ணி, டக்லஸ்ஸு. போயிட்டு வீட்டில் பெரியவங்க வர சொல்லு, இதை விட பெரிய யாரப்பா கூட்டு வர சொல்கிறேன். அதுலேருந்து நடிகர் அப்படிங்கிற அவதாரம் பெரிய அவதாரமாக இருக்குது. அதுவும் கேங்ஸ்டர் அப்படின்லாம் வரப்போ அதில் வேறு ரொமான்ஸ் காட்டுறீங்க. இந்த படத்தில் அழகாக இருக்கும் அந்த டயலாக், அது நீங்கள் டெலிவரி பண்ணுற விஷயம். நான் உன் பொண்ணை கட்டிக்கணும்னு நினைக்கிறது எனக்கு ஒரு ஒய்ஃப் வேணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, நானும் தம்பியும் குடும்பம் இல்லாமலே வளர்ந்துட்டோம், எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வேணும். அந்த டெலிவரி ரொம்ப அழகாக இருக்கும். திடீர்னு மாமா சொல்ல வந்தது தப்பாக சொல்லிட்டே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
முன்னாலேருந்தே நடிக்கணும்னு ஒரு விருப்பம் வருதுதா இல்லை அப்படியே ஸ்லோவாக ப்ராக்ரஸாக வந்தது தானா? இல்லை, ஆக்சுவலாக நான் சென்னைக்கு வந்தது நடிக்கிறதுக்கு தான் வந்தேன். நடிக்கிறதுக்குன்னா நடிகர் ஆகணும்னு வரலை. சென்னைக்கு முதல்ல நான் இறங்குனது ஒரு டிவி சீரியலில் நடிக்கிறதுக்கு வந்தேன். ஒரு ரெக்கமெண்டேஷனில் ஒரு டிவி சீரியல் பண்ணாங்க, விஜய் டிவியில் பண்ணாங்க. அந்த சீரியல் அது 97, 98ன்னு நினைக்கிறேன். நான் அந்த சீரியல் பண்ணும்போது அதுக்கு இங்கே உள்ள ஒருத்தர் சொல்லி மதுரையில் ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த டிவி சீரியல் நடிக்கிறதுக்கு நான் வந்தது ஃப்ளைட்டில் தான் இறங்கினேன். அப்போவே அதுவும் டிவி சீரியல் நடிக்கிறதுக்கு அப்போவே அதுக்காக, அதாவது நைட்டு 11 மணிக்கு சொல்கிறாங்க காலையில் இங்கே இருக்கணும்னு. ஓகே ஓகே. அப்போ ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான் இருக்கும், NEPCன்னு ஒரே ஒரு ஃப்ளைட் இருந்தது. அதில் எங்கள் அண்ணன்ட்ட போய், எங்கிட்ட காசு கிடையாது, எங்கள் அண்ணன்ட்ட காசு வாங்கிட்டு அதில் போய் ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு காலையில் இறங்கி நேர லக்கேஜோடு திருவான்மியூரில் தான் ஷூட்டிங் ஒரு பில்டிங்கில். அங்கே போய் இந்த சூட்கேஸை வச்சா அந்த ஃப்ளைட்டோட டேக் ஒட்டி இருக்குது, எல்லோரும் மேலே எங்கேயும் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே வந்ததுமே எனக்கு அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸு ஒரு காக்கி ட்ரௌசரு, காக்கி சட்டை, ஒரு பிளைண்டு கேரக்டரு, அதே கண்கள்னு அந்த சீரியலோட பேர். அதில் தான் நடித்தேன் நான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் நடந்தது, அப்புறமா ரொம்ப லேட்டாக வந்தது. அதனால் நான் நடிக்க வந்தவன், ஆனால் நடிக்கணுன்ற எண்ணத்தோடு வரலை. எனக்கு டைரக்ஷன் தான் எப்பொழுதுமே ஆசை. அது பாலா கூட ஒர்க் பண்ணதுக்கு பின்னாடி 2 படம் ஒர்க் பண்ணதுக்கு பின்னாடி, மௌனம் பேசியதே, ராம், பருத்தி வீரன்லாம் முடித்ததுக்கு பின்னாடி கொஞ்சம் கோவம் வரும் எனக்கு. டக்குன்னு யாராவது என்னோட அந்த சுயமரியாதையை கேள்வி கேட்கும்போது போல் யாராவது இருந்தாங்கன்னா, இதை ஏன் நம்ம செஞ்சு பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த சுயமரியாதையை கேள்வி கேட்டதுனால தான் நான் ப்ரொடியூசராகவே ஆனேன். 2002ல் ராம்னு ஒரு படத்தை எடுத்தேன். அப்படி தொடங்கினது தான் நடிப்பு. யோகின்னு ஒரு படம், அதை தொடர்ந்து வரிசையாக ஒரு படம். ஆனால் இப்போவும் எனக்குள்ளே இருக்கிற ஆசை அஸ் ஒரு டைரக்டர் தான். அதுக்கு தான் நான் என்னுடைய முதல் முன்னுரிமையை நான் கொடுக்குறேன். நான் ராம் கதை சொல்கிறது ஒரு ஸ்டைலில் இருக்கும், சேரன் சார் கதை சொல்கிறது ஒரு ஸ்டைலில் இருக்குன்னா, அமீர் கதை சொல்கிறது வேறு ஸ்டைலில் இருக்கும் இல்லையா? KS ரவிக்குமார் சார் சொல்கிறப்போ, சேரன் என்னுடைய அசிஸ்டண்டாக இருந்தார், ஆனால் நான் பண்ண மாதிரி படம் பண்ணலை, அவர் கம்ப்ளீட்டாக வேறு ஒன்று பண்ணினார் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நீங்கள் 3 பேருமே வெவ்வேறு விதமான ஜானரில் படம் பண்ணுறவங்க. அவருடைய படங்களை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணும்? மாதிரி ரஃப்பாக இருக்கும். நான்லாம் உண்மையாக சொல்கிறேன், இன்னைய வரைக்கும் நான் பருத்தி வீரனை பலமுறை பார்த்துருக்கேன், கிளைமேக்ஸை பார்த்ததே இல்லை. பதட்டம் வந்துடும், ஐயோ வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளைமேக்ஸை பார்க்குறதே இல்லை. ஸோ அவருடைய கதை சொல்லும் போக்கை எப்படி பார்ப்பீங்க ராம், சேரன்? கதை சொல்லும் போக்கில் ஒரு பெரிய வித்தியாசமும், கேரக்டர்ஸோட அப்ரோச்சில் பெரிய டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் சினிமா பார்க்காத கேரக்டர்ஸாக அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லேருந்து, அவங்க லுக்கிலேருந்து, அவங்களோட மொழியிலேருந்து எல்லாமே புதுசாக இருந்ததுனால தான் அமீர் இங்கே நிற்கிறார். ஸோ அந்த அப்ரிசியேஷனை மக்கள் கொடுத்தாங்க. ஓகே ராம், நீங்களே போடுங்களா? ரூத்லெஸ். ரூத்லெஸ் ரூத்லெஸ் அமீர் சார் பற்றி சொல்கிறதா இருந்தால், எப்படி சேரன் சார் எனக்கு ஒரு ஹீரோ, இவரும் எனக்கு ஒரு ஹீரோ. கட்டளை தமிழ் கதையை முதல்ல சொன்னது இவர்கிட்ட தான். ஓ, நீங்கள் நல்ல டைரக்டராக பார்த்து தான் போயிருக்கீங்க. இவரும் ஒரு சேஞ்ச் சொன்னார், நான் அங்கேருந்து சேஞ்ச் ஆகிட்டேன். அண்ட் அமீர் சார் எனக்கு என்ன பிடிக்குன்னா, பாராட்டுறதுல வஞ்சகமே இருக்காது. பாரதிராஜா சாருக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியில் யாரையாவது ஒருத்தரை பாராட்டணும், ஒரு படத்தை பாராட்டணும்னா அதை முழு மனதோட தன்னை ரொம்ப ஹம்பிளாக வச்சுட்டு பாராட்டக்கூடிய மனமுள்ள ஒரு இயக்குனர். அது இப்போ நான் என் பேரன்பை பாராட்டினதாக இருக்கட்டும், மாரி சுராஜோட படைப்புகளை பாராட்டுறதாக இருக்கட்டும், எனக்குமே பாராட்டுவதற்கு துளி கூட அச்சம் இல்லாத ஒருத்தர்னா அப்போ அவர் மேலே அவருக்கு எவ்வளோ தைரியமும் நம்பிக்கை இருக்குன்னு பாருங்கள். அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்றைக்கி கான்டெம்பரரி எராவில் கன்விக்ஷன், கான்ஃபிடன்ஸுக்கு உதாரணம்னா அவர் தான். எத்தனை விஷயங்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் அதை அப்படியே அந்த புயல் காட்டில் ஆடாமல் அசையாமல் நிலைச்சி நிற்கக்கூடிய மனோபாவம், தைரியம், அதான் அமீர், அதான் ராஜன் இல்லையா? கிரேட் கிரேட், தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு LED ஒரு இது இருக்கு அமீர் சார், பார்த்துட்டு நம்ம பேசலாம். வணக்கம், என் பேர் கார்த்திகா தேவி. நான் பருத்தி வீரன் படத்துல சின்ன முத்தாரோட கேரக்டர் நடிச்சிருந்தேன். பெரிய ஹீரோ ஹீரோயினி நடிக்கிறாங்களோ இல்லையோ எங்களை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அந்த பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களா, அவங்கள ஃபர்ஸ்ட் பாருங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதா இருந்தா சரி, எங்களை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு. அதனால அமீர் சார் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த ஸ்கூல் மூலியமா தான் என்னை கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. டான்ஸ் ஆடணும் இப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு ஆடுறதுக்குலாம் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அவர் தான் எப்படி டான்ஸ் ஆடுறது, எப்படி நம்ம நடிக்கிறது, ஒவ்வொரு தடவையும் திட்டாம சொல்லி கொடுப்பாரு. இப்ப எனக்கு குழந்தை பிறந்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. அதனாலதான் என்னால ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. இன்னும் இந்த மாதிரி நிறைய நல்ல படம்லாம் பண்ணணும்.
நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும், அவரும் நிறைய படம்லாம் நடிக்கணும்னு சொல்லுவேன். ஆல் தி பெஸ்ட் சார். அந்த சின்ன பொண்ணு அதான் நவ் தென்னு போட்டிருக்காங்க, நிறைய பேரை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த பொண்ணு ஆக்சுவலாக லொக்கேஷன் போய் தான் இந்த பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணது நான். இந்த பொண்ணும் சரி பையனும் சரி 2 பேரும். இந்த பொண்ணு இப்போ கார்த்திகா, அந்த பொண்ணு ஸ்கூல் பக்கத்தில் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தது. இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு டேயே கொஞ்சம் செட் ஆகிருச்சு, அந்த பையன் தான் செட் ஆகலை. அவன் தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்புறம் இந்த பொண்ணுகிட்ட சொல்லி தான் நீ அவன் கூட கொஞ்சம் பேசிக்கிட்டே இரு, அவன் கூட இது பண்ணுன்னு. ஃபஸ்ட்டு ஷாட்டு நான் எடுத்தது அந்த படத்துக்கு வந்து இவங்க 2 பேர் ஷாட்டு தான், இந்த பையனும் அந்த பொண்ணும். அந்த ட்ரெயின் ஒன்று போகும், அந்த அறியாத வயசு சாங்குக்கான மாண்டேஜ், அந்த பாலத்துக்கு கீழே 2 பேரும் விளாண்டுட்ருப்பாங்க. ஸோ எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரியான முகங்கள், கிராமத்து முகங்கள் இருக்காங்களா, ஆன் ஸ்பாட்டில் போய் பிடிக்கிறேன் இல்லையா, அவங்களோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஒரிஜினலாக இருக்கும் எனக்கு இல்லை, ரொம்ப வேலையே ஈஸியாக என்னால் வாங்க முடியுது. அவங்களோட இயல்பை மட்டும் சொல்லிவிட்டு, இப்போ நான் ஒரு கண்டென்ட் ஒரு டயலாக் எழுதுகிறேன் இல்லையா, நான் சொல்கிற டயலாக் அப்படியே சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு என்ன வருதோ அதுதான் அப்படியே சொல்லு, அவங்களுக்கு வர்ற மாதிரி அதை வச்சு டப்பிங் பண்ணிக்கிறது. ஸோ எனக்கு ஈஸி தான் அவங்கெல்லாம். ஓகே, வாழ்த்துக்கள் அமீர் சார், பெஸ்ட் விஷஸ், லுக்கிங் ஃபார்வர்ட். ஒரு ஹானர் வாக் உங்கள் ஃபேன்ஸை நோக்கி. தீப்பந்தம் கொளுத்துங்க ராசா, புறத்தும் தீமையெல்லாம் எரியட்டுமே ராசா, வெல்கம்ப தூக்கிக்கிட்டு ராசா, அரிக்கும் வெளியெல்லாம் உடச்சி எரி ராசா, கனவிருக்க களமிங்க காத்திருக்க, நெஞ்சுக்குள்ள திமிர் இருக்க, நித்தாது துடிச்சிருக்க, கண்ணுக்குள்ள கனவிருக்க களமிங்க காத்திருக்க, நெஞ்சுக்குள்ள திமிர் இருக்க, நித்தாது துடிச்சிருக்க. Gold medal for the greatest ever cult movie makers, the signature edition of honor and respect. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக Grand Royal Toursக்கு வாங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். சப்போர்ட்டட் பை ஆலியா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. பத்மம் வெஜ் ரெஸ்டாரண்ட், forever in your taste and in your heart. Air fiber Wi-Fi, all-in-one plans Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. Powered by Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes. இப்பொழுது தமிழகம் எங்கும். Winners, the hot water professionals. Academic partner, Cinema Factory Academy, a new era in film education. Kalyanam Catering partner, நம்ம வீட்டு கல்யாணம் catering, உணவே மருந்து. Hygiene partner, Miracle Hygiene Care Products, a rash-free routine. Sayes Restaurant partner, Adayar Anandabhavan Sweets and Snacks மற்றும் A2B Veg Restaurant. உங்கள் பசியாறு எங்கள் ருசி பேசும். Cosmetic partner, Glow by NJK, Get Set Glow. Photography partner, Jai Hind Photography, frame your feelings forever. Biryani partner, Topi Bapa Biryani. Grand Royal Tours and Dr. Srivarma Ayul Tarum Ayurveda presents Behind Earth's Gold Medal for the greatest ever cult movie makers, the signature edition of honor and respect. Supported by Alia Cotton வேட்டிகள் மற்றும் சட்டைகள், Medway Hospitals, Padmam Veg Restaurant, Air Fiber Wi-Fi. Powered by Arabian Garden Seafood Restaurant, Venus, the Hot Water Professionals. Academic partner, Cinema Factory Academy. Kalyanam Catering partner, நம்ம வீட்டு கல்யாணம் Catering.